அது சூப்பரா இருக்குங்க. அது நம்மளுக்கு ஆடியன்ஸோட ஈஸியா கனெக்ட் ஆகுது. அவங்களெல்லாம் பாக்குறப்போ ஒரு பெரிய ஸ்கிரீன்ல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லவ் டுடேலாம் தாண்டி ஒரு பயமான விஷயம் இருக்கு. படம் முடிஞ்சிச்சு வெளியே வந்துடாதீங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. தியேட்டர்ல வந்து பாருங்க. எதுவுமே சொல்ல படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ரொம்ப ஃபேமிலியோட பாக்குறோம். எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. எதுவுமே நம்ம எதுவுமே டிராபேக்கே சொல்ல முடியல. படம் வந்தோம்னா ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். மூவி நல்லா இருந்துச்சு. ஓவராலாவே ஃபுல்லா ஒர்த் தான். ஃபன் மட்டும் தான் இருக்கு. மூவி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஆமா, இந்த படம் நல்லா இருக்குங்க. இதில் மியூசிக் நல்லா இருக்குங்க. சொல்ல போனால் மியூசிக் சூப்பராக இருக்குது. அப்புறம் சினிமோட்டோகிராஃபி டிஓபி சைடு நல்லா இருக்குது. ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜை வந்து கன்வே பண்ணியிருக்காரு. படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்குள்ள ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். பிரதீப்போட ஆக்டிங் தமிழ் சினிமாவில் அவருக்கு நம்ம பிரதீப் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நம்ம கிடைச்சது ஒரு பெரிய வரம். ஏன்னா ஒரு பயங்கரமான டேலண்ட் அவருக்குள்ள வச்சிருக்காரு. ஃபன் பண்ணுறோம் ஹர்ஷத்தும் சித்துவும் சேர்ற ஒரு காம்போ வந்து படத்துக்குள்ள பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் மிஸ் பண்ணாமல் பாருங்க. படத்தோட ப்ரெசன்ஸ் எல்லாருக்குமே பயங்கரமாக கொடுத்துருக்காரு. யாரையுமே யூஸ் பண்ணாமல் இந்த படத்தை கொடுக்கல, எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம். டான் நண்பன் இந்த ஜேர்னர்லாம் தாண்டி ஒரு புதுசா ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தை மிஸ் பண்ணிடாம பாருங்க. படம் முடிஞ்சிச்சு வெளியே வந்துடாதீங்க. எனக்கு அஸ்வத்தை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு 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 ஜாலியான ஒரு படம் வந்து பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும். படம் 2.5 மணி நேரம் ஓடுது. 2.5 மணி நேரம் போறதே தெரியல. சூப்பரா இருக்கு. இந்த வருஷத்தோட பெரிய பிளாக் பஸ்டர் படமா இருக்கும். ஏஜிஎஸ்க்கு இந்த படம் ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும். லவ் டுடேலாம் தாண்டி ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கு. படம் முடிஞ்சிச்சு வெளியே வந்துடாதீங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. விஷ் பண்ணாம படத்தை ஃபுல்லா பாருங்க. நிறைய ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. நிறைய கேமியோ இருக்கு படத்துல. படம் 2K கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா எடுத்திருக்காங்க. அது எப்பயுமே வேற லெவல் தான். வேற லெவல். புரியல. மியூசிக் எல்லாமே டாப் நாட்ச்ல இருக்கு. படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்கு. தியேட்டர்ல வந்து பாருங்க. எதுவுமே சொல்ல முடியாது. நிறைய ஒரு சீனுக்கும் ட்விஸ்ட் வைக்கிறாங்க. தியேட்டர்ல வந்து பாருங்க. ஒரு நாள் காலேஜ் பக்கம் அடிச்சா தப்பு இல்ல. அஸ்வந்த் செம்மையா எழுதியிருக்காரு. பிரதீப் செம்மையா பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் உள்ளார அப்பப்போ தனுஷ் மட்டும் வந்துட்டு போறாரு. அதை மட்டும் அவர் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். மற்றபடி படம் செம்மையா இருக்கு. டான் மாதிரி இருக்கு. அதில் ஓமை கடவுளையில் வந்து அந்த செகண்ட் சான்ஸ் வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க ட்ரெய்லர்லேயே. பட் இதில் வந்து சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. இதுவும் கிட்டத்தட்ட செகண்ட் சான்ஸ் மாதிரியான படம் தான். அதோட ரைட்டிங் வாழ்க்கையில் சக்ஸஸ்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இது எது நினைச்சாலும் நடக்குது அப்படின்னு இருக்கும்போது என்ன எது பண்ணாலும் யோசிக்கிறா. திடீர்னு வந்து படிக்காமலே வந்து டக்குன்னு பெரிய வேலைக்கு வந்துட்டு நம்ம வேலை பார்த்துட்டு நமக்கே ஷாக்கிங் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் யோசிக்க 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் தோய் வரைகிற மாதிரி இருக்குது. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. விஜய் சித்து விலாக்ஸ் அஸ்வத் இருக்கார்ல, அவரோட காமெடி போர்ஷன்ஸ் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட பெட்டர், செகண்ட் ஹாஃப் பெட்டராக இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருந்துருக்கலாம் முன்னாடியே. பட் இருந்தாலும் எமோஷனல் சீன்ஸ் கனெக்ட் பண்ணணும், நல்ல கருத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்த போது கொஞ்சம் லைட்டாக ட்ராகாக இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் கரெக்டாக முடிச்சிட்டாங்க. அது வந்து அதாவது வந்து ஒருத்தருக்கு எல்லாமே இருக்கு. கடைசியில் வந்து நம்ம நல்லது பண்ணவே எல்லாமே போன மாதிரி ஒன்று காமிக்கும் போது சில பேர் ஏற்றுக்க முடியாது. அவ்வளோ நல்லவங்களாம் இந்த உலகத்தில் யாரும் அப்படிலாம் கிடையாது இப்போல்லாம். ஸோ அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ அது வந்து கொஞ்சம் முன்னாடியே அதை முடிச்சிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அனுபமாவோட போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த இன்னொரு ஹீரோயின் வந்து கிளாமர் நிறைய காமிக்கிறாங்க. அவங்களுக்கு கியூட்டாக நல்லா வந்துட்டு போகிறாங்க. சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பர் ஸ்கிரீன் பிளே சூப்பரா நடிச்சிருக்காரு. இல்ல இது நல்லா பண்ணிருக்காரு. அதுலயுமே அவர் டைரக்ஷன்ல பண்ணது, இது வேற டைரக்ஷன்ல நல்லா பண்ணிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். எல்லா ஏஜ் குரூப்ஸுமே பார்க்கலாம். சூப்பரா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. தியேட்டரே ஃபுல்லு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் எல்லாமே சூப்பரா இருக்கு. சூப்பர் நல்லா இருந்தது. ரொம்ப எந்த சீன் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒர்க்கு, அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா கேரக்டர், சித்து கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்கு. அப்படிலாம் ட்விஸ்ட், படமே ட்விஸ்ட் தான். உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்கும் அந்த படத்தில். ரிவீல் பண்ண வேணாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சிருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்குறோம். எல்லாருமே பார்க்கலாம். அர்ஷத் காமெடி, விஜய் சித்து காமெடி எல்லாருமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு.
படம் ஃபுல்லாக எல்லாமே நல்லா இருக்கு. மிஷ்கின் கேரக்டர்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்க? அவர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு வில்லன் ரோலும் சொல்ல முடியாது, ஒரு இதுவுமே சொல்ல முடியாது, நியூட்ரலாக இருக்கு படம். டான்ற மாதிரி இல்லை, அந்த காலேஜ் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் காலேஜில் அந்த அரியர்ஸ் எல்லாமே இருக்கும்ல, அது பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு குட் மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த ஜென்ரேஷனுக்கு. ட்ரெயிலர்ல வந்து படிக்காம கெத்த சுத்ததெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஒரு குட் மெசேஜ் தான் இப்போ சொல்லியிருக்காங்க. படிக்காம சுத்துறது வந்து ஒரு கெத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு குட் மெசேஜா இந்த படத்துல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் எப்படி இருந்தது? ஆக்டிங் எல்லாமே செம்மையா இருக்கு. தனுஷ் ரிசம்பிள் பண்றாரு. நிறைய ஸ்க்ரீன் பிரசன்ட்ல வந்து ஃபுல் தனுஷை தான் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த மாதிரி தான் டக்குன்னு வந்துட்டு போகுது நிறைய ஒரு ஸ்க்ரீன் பிளேல. மியூசிக் எல்லாமே நல்லா தான் இருக்கு. லேக்லாம் எதுவுமே கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கா போகுது படம். பிடிச்ச சீன் ஒரு மெசேஜ் சொல்லுவாங்க, அந்த சீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. எதுவுமே நம்ம எதுவுமே டிராபேக்கே சொல்ல முடியல. படம் வந்தோம்னா ஃபுல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போகலாம். படத்துல ஃபன் எலிமெண்ட் எல்லாமே நீங்க வந்ததுலேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஃபுல்லா ஃபன்னா தான் போகுது மூவி. எதுவுமே வந்து அவ்வளோ எமோஷன்ஸும் இருக்கு, ஃபன்னும் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு, எல்லாமே இருக்கு இந்த மூவில. தாராளமாக வந்து பார்க்கலாம். சித்து அஷத்லாம் வந்து நல்லா அவங்களுக்கு ஒரு என்ன சொல்ல காம்பினேஷன் நல்லா இருக்கு இந்த மூவில. தாராளமாக அவங்களோட ஃபேன்ஸ் யாருன்னா இருந்தாலும் வந்து பார்க்கலாம். ஆமா, லாஸ்ட் வச்சிருக்காங்க, படம் பாருங்க உங்களுக்கே புரியும். மூவி நல்லா இருந்துச்சு. ஓவராலாவே ஃபுல்லா ஒர்த்து தான். நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் லவ் டுடேலே பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரியே கலக்கிட்டாரு. அவரோட அந்த சில எப்படி சொல்றது ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படி இருக்கு. கொஞ்சம் ஃபிசிக்காவும் சேமா இருக்கனால அந்த மாதிரி கம்பேரிட்டிவ் தோணுது. பட் அவரை இமிட்டேட் பண்ணணும்லாம் பண்ணல. இவரோட ஓன் ஸ்டைல தான் இவர் பண்றாரு. இல்லையே, இல்ல தனுஷை பாக்குற மாதிரிலாம் இல்ல, நல்லா இருக்கு. அது ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆச்சு. பட் மூவி அப்படி இல்ல டான்க்கும் இது டான் மாதிரிலாம் இல்ல அது வேற. லவ் டுடே வேற, இது ஸ்டோரி வேற. நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அந்த ஜானருக்கு அது நல்லா இருந்துச்சு, இது வேற. லவ் டுடே. ஆமா, மிஷ்கின் நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, மியூசிக் எனக்கு சாங்ஸ் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கல. டிராகன் ஒரு சாங், அது மட்டும் நல்லா இருக்கு. மீதி எதுவுமே கேட்சியா இல்ல எனக்கு. அது எப்படி சொல்ல முடியும், படம் பார்த்தா தானே. இல்ல அப்படிலாம் இல்ல நல்லா தான் இருக்கு மூவி. மெசேஜ் என்னன்னா, அது எப்படிங்க சொல்றது, இல்லை த்ரோட் எல்லாமே இதாக இருந்தது. விஜே சித்து அவங்களாம் வரதுனால கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நல்லா ஒரு இதாக இருந்தது. மூவி டிராகிங்காக இருக்குன்றீங்களா? இல்லையே, இல்லை ஆமாம் கிளைமேக்ஸில் அது படம் பார்க்கும்போது தான் கண்டிப்பாக ஒர்க் அவுட்டாக இருக்குது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து நான் ரொம்ப கனெக்ட் ஆனாங்க. ஸோ அவங்களோட போர்ஷன்ஸ் நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் 9 out of 10 கொடுப்பேன். ஆமாம் ஆனால் பட் காமிக்கிறப்ப இந்த பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் அவங்களே தான் காமிச்சாங்க. அது சூப்பராக இருக்குங்க. அது நம்மளுக்கு ஆடியன்ஸோட ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அவங்களெல்லாம் பார்க்குறப்ப ஒரு பெரிய ஸ்க்ரீனில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்குமே டானை வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி இருந்தது, சில சீன்ஸ் மட்டும். பட் மூவி வந்து ஓவராலாக ஒரு நல்ல ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். மிஸ்கின் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. அவர் வர்ற சீன்லாம் அடுத்து என்ன பண்ண போறாரு, அடுத்து யாரை மாட்டி விட போறாரு, அந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரிலாம் இல்லைங்க, ஃபுல்லாக ஃபன் மட்டும்தான் இருக்கு. மூவி ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஆமாம், உங்களுடைய ஒவ்வொரு விமர்சனம் ஒரு மனுஷன் அங்கங்கே கொண்டு போயிட்டே இருக்கும். இப்படி கொண்டு போகலாம், அது உங்களுடைய ஒவ்வொரு பதிலையும் இருக்கு அப்படின்றத நான் வேற ஏதாவது கேள்வி.
ஓவரால் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கிரிப்ட் எடுக்க நினைச்சாங்களோ அந்த விஷயத்த அழகாக எடுத்திருக்காங்க. அவ்வளோதான் விஷயம் இல்லைங்க. எல்லாருமே மியூசிக் டைரக்டராக இருக்கும், ஸ்டண்டாக இருக்கட்டும், அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், அங்கே நடிக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாரும் அவங்கவுங்க பார்ட்டை அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதோட ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டும் பேசுங்க அப்படின்றதான் சொல்கிறேன். இப்போ நல்லா இல்லை அப்படின்றத உங்களுக்குள்ளே பேசிக்கிங்க. ஐ மீன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மீடியா எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு தானே இருக்குது அப்படின்றத அதைத்தான் இவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னை வந்து இந்த ரிவ்யூ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கட்டத்தில் இந்த ரிவ்யூ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். அந்த வீடியோ வந்து நீங்கள் வியூஸ் நிறைய போகணும், நம்ம சேனல் ப்ரமோட் ஆகணுன்றது அடிப்படையில் தான் இத்தனை பேர் கேமரா தூக்கிட்டு நிற்கிறீங்க இல்லையா? இப்போ இல்லை இது போன உடனே இது நல்லா போகலை, இது கம்மியான வியூஸ் போகுது அப்படின்னு உங்களை வேலையை விட்டு அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி சரியாகுமா? சரியாகாது. ஒரு படம் நல்லா போகல அப்படின்றதுக்காக ஒரு இயக்குனரோட வாழ்க்கை அழுகிறது சரியாக இருக்குமா? இல்லை, இயக்குனரை மட்டும் சொல்லலை, எல்லா அந்த படக்குழு எல்லாருக்குமே சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ரிவ்யூவும் தான் அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். வந்து நிறைய இயக்குனர்கள் பேர் சொல்ல விரும்பலை, இப்போ சொன்னால் கரெக்டாக புரிஞ்சுப்பீங்க. நிறைய இயக்குனர்கள் வந்து படம் எடுக்கணும்னு வந்தாங்க, இயக்குனர்னு வந்தாங்க, இப்போ நடிகராகி ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்காங்க, எல்லா லாங்குவேஜிலும் போயிட்டுருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு இயக்குனர் நைட்டு 10 மணிக்கு உட்காந்து கதை எழுத ஆரம்பிச்சாருன்னா 12 மணிக்குள்ள கதை ரெடி ஆகிடும். ஒரு டிஸ்கஷனை போட்டு ஒரு 4-5 டிஸ்கஷனை போட்டாங்கன்னா கதை வேறு லெவலாக வந்துடும், ஸ்கிரிப்டாக வந்துடும். அவருக்கு மேக் பண்ண தெரியாமே இல்லை, அவரோட ஐடியாலஜியை அவர் கொடுக்க தெரியாமல் எத்தனை பேர் போராடுறாங்க. ஆனால் அத்தனையும் தாண்டி அவர் எடுக்கிறாரு. ஆனால் படத்தை விற்க முடியாது, அவ்வளோ தூரம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது. அந்த படத்தை வாங்குறதுக்கு தேட்டருக்கு ஒரு இது பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரஜினி சாரோ இந்த முதல் தட்டு நடிகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நடிகர்களுடைய படங்களை பார்க்க எல்லாருமே தயாராக இருக்கும். அது படம் மொக்கையாக இருந்தாலும் சரி, நல்லாவே இல்லைனாலும் சரி, அதுக்கு ஒரு ரசிகர்களுக்கு கூட்டம் இருக்குது. அவங்களும் ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல நல்ல கதைகள்லாம் இருக்குது, ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதை வந்து என்ன சொல்கிறது, ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நல்ல படமாக இருக்குது. தனி ஒருவன் ஒரு படம் வந்துச்சு, ஜெயம் ரவி சாரோட படம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் நாள் ஆளே கிடையாது. ஆனால் ரிவ்யூ பார்த்துட்டு வர்றாங்க, நல்லா இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் உதவுறீங்க. ஆனால் ஒரு நல்ல படம் நல்ல சிறப்பாக இருக்குது. இப்போ நான் ஒரு படத்தை பற்றி சொல்கிறேன், ஏதோ ஒரு படத்தை பற்றி நல்லாவே இல்லைங்க இந்த படம் அப்படின்னு சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஹைலைட்டாக போட்டு அடிச்சிடுறீங்க, நல்லாவே இல்லைங்க மொக்கங்க படம் அப்படி இப்படின்னு அதை ஹைலைட்டாக போட்டு அடித்ததுன்னா அந்த படத்தோட ரிவ்யூ அவ்வளோ குறையுதுங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நானும் இந்த சினிமா துறையில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். உதவி இயக்குனர் ஆறும்போது அது என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்றது அனுபவ ரீதியாக எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஒத்த வார்த்தை இந்த எல்லா ரிவ்யூ நான் பார்க்க தான் செய்கிறேன். ஒத்த வார்த்தை அதை பெருசாக இது பண்ணிடுறேன். மியூசிக் டைரக்டரு ஏதோ தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த இயக்குனர் வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடி போட்டு இந்த கேரக்டர் கொடுத்துரு, இப்படி பல விமர்சனங்கள் வந்து அந்த ஒரு சரியான ஒரு கதையை சரியான ஒரு ஆட்டில் வந்து போய் சேரலை அப்படின்றது. இந்த படத்தில் ஒரு 4 விஷயம் நல்லதாக சொல்லுங்கள். இப்போ படம் நல்லா இருக்குது. இப்போ நான் ஜென்ரலாக பேசுகிறேன் பார்த்தீங்களா, எத்தனை பேர் கலைஞ்சிட்டாங்க பார்த்தீங்களா. படத்தை பற்றி பேசினா மட்டும்தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இப்போ நான் வந்து இந்த படம் நல்லா இருக்குங்க, இதில் மியூசிக் நல்லா இருக்குங்க, இதில் அப்படின்னா மியூசிக் சூப்பராக இருக்குது. அப்புறம் சினிமோட்டோகிராஃபி டிஓபி சைடு நல்லா இருக்குது, ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்படி அவ்வளோதான். இது ஜென்ரல் ரிவ்யூ, இதை கட் பண்ணி எடிட் பண்ணிடுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லை. நான் நெகட்டிவாக பேசுகிறது தான் உங்களுக்கு தேவை இல்லையா? நான் என்ன ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நான் நெகட்டிவாக பேசணும் அப்படிலாம் இல்லைங்க. அங்கே எத்தனையோ ரிவ்யூ நான் கொடுத்துருக்கேங்க, ஆனால் அத்தனை ரிவ்யூ எதுவும் வந்தது கிடையாது. ஏன் எல்லாத்தையும் எடிட்டில் கட் பண்ணிடுறீங்களே. சரி பார்க்குறீங்களா, கரெக்டு தான். நீங்கள் அதுக்காக நான் எல்லா வந்து இதுக்காக பண்ணுறதுன்னு சொல்லலை. நல்ல ரிவ்யூ கொடுங்கன்ற அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறாங்க. நமக்கு போனால் ஒரு 200 நான் உழைச்சி தானே வருது அப்படின்றது நீங்கள் சொல்கிறது புரியுது. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறாங்க. அந்த விஷயத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கன்ற. டான்ஸ் நல்லா பண்ணியிருக்காருங்க. அவர் அழுக வரல அவருக்கு அந்த படத்தில். அப்படின்னா அவர் இல்லைங்க, அது அழுகிறது ஆக்டிங் மாதிரி தெரியுது. அதையும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க. அவர் அடுத்தடுத்து தனுஷ் சார் முதல்ல எப்படிங்க இருந்தார், இப்போ எப்படி இருக்காரு, அவருடைய க்ரோத் எப்படி இருக்குது, அதெல்லாம் படத்துக்கு படம் வந்துடுவாங்க. அதுக்காக அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அதை பற்றிலாம் பேச வேணாம், நான் பொதுவாக சொல்கிறேன். ஓகே, இவ்வளோ தூரம் சொல்லுங்கள். இல்லைங்க, ஆக்சுவலி வந்து அதெல்லாம் ஆக்டிங் மாதிரி இருக்குது. நம்ம கூட ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி யதார்த்தமாக போகுதே தவிர பெருசாக இம்பேக்ட் பண்ணலை அது என்ன. மற்றபடி படம் ரொம்ப ஜாலியாக இருக்குது, நல்லா பாருங்கள். அவ்வளோதான். எல்லாரையும் பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், எல்லாருமே கட்டாயம் எந்த படமாக இருந்தாலும் தேட்டரில் வந்து பாருங்கள். இதுதான் என்னுடைய ஒரு விஷயம். நிறைய படங்கள் தேட்டர் இப்போ வரத்து குறைஞ்சிருச்சு, ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இல்லைன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் தேட்டருக்கு வந்தால் இன்னும் ஆரோக்கியம், தமிழ் சினிமா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஓகே, நன்றி.